குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன். சரிங்களா? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஓகே, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசனுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால். ஆட்டம்ஸ்னால் என்ன, மாலிகுல்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி லோயர் செக்ஷனில் நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? இன்னும் கியூரட்டாக சொல்லணும்னா நம்ம 9th மேட்டர் அரவுண்டஸில் இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸை பற்றி படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ் திங்ஸ் எல்லாமே எதில் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். சரிங்களா? ஏதாவது மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். எது எடுத்திங்கன்னா அது மேட்டர் தான். சரிங்களா? அதாவது சாப்பிட்ற பொருளில் இருந்து நீங்கள் உடுத்திக்கிற ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும், ஓகேங்களா, யூஸ் பண்ணுற வெசல்ஸு, சரிங்களா, அடுத்தது யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, எல்லாமே என்னது, ஒன் ஆஃப் த மேட்டர். சரிங்களா? எக்ஸாம்பிள், ஒரு சாக், ஒரு பென்சில், ஓகேவா, பென், எரேசர், இது எல்லாமே வந்து என்ன, மேட்டர். நீங்கள் போடுற ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மேட்டர். அப்போது எல்லாம் உங்கள் பாடி முதற்கொண்டு மேட்டர் தான். சரிங்களா? சரி, அப்போ இந்த மேட்டர் வந்து எதனால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த சாக் பீஸ் வந்து ஒரு மேட்டர். ஓகேங்களா? சாலிடாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, கேஷியஸாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது மேட்டர்ஸ். அப்போது சாலிடான ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாக் பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதை தூள் பண்ணுறோம். எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் தூள் பண்ணிட்டோம். அப்போ லாஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கல், இந்த எண்டிங் ஸ்டேஜில் லைட்டாக கையில் ஒரு பிஞ்ச் எடுத்து தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன பார்ட்டிக்கல் வரும் இல்லையா? அந்த சின்ன பார்ட்டிக்கல் மேற்கொண்டு டிவைசபிள் பண்ண முடியாது, நோ லாங்கர் இன்டிவைசபிள் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது அதுதான் ஆட்டம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அந்த ஆட்டம் ஒவ்வொன்றும் ஒன்றா சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாலிக்யூல்ஸாக கிடைக்கிது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேருது. ஒரு குட்டி ஆட்டம் இருக்குது, அதோட இன்னொன்று சேருது, அதோட இன்னொன்று சேருது, அதோட இன்னொன்று சேருது. அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிங்கிள் பர்சனாக நம்ம இருக்கோம், கிளாஸில் சிங்கிள் பர்சனாக இருக்கும், உடனே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்லேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு குரூப்பும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லீடர் ஆரம்பிப்போம். அப்போது ஒரு குரூப்புக்கும் ஒரு லீடர் வைப்போம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட சேர்ந்து, அந்த 2 பர்சன் இன்னொரு பர்சனோட சேர்ந்து, அந்த 3 பர்சன் இன்னொரு பர்சனோட சேர்ந்து, அப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆட்டம் ஒன்று இன்னொரு ஆட்டமோட சேரும்போது மாலிக்யூலாக மாறுது. மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னவா கிடைக்குது, மேட்டராக நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது ஒரு பிக்சரை பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டம். ஒரு மேட்டர் இருக்குது, இது ஃபுல்லாக ஒரு மேட்டர்னு வச்சுக்கலாம். இந்த மேட்டரில் மேடப் ஆஃப் ஆட்டம்னு சொல்லிட்டோம். ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஆட்டம் மட்டும் நம்ம காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இதுதான் ஒரு ஆட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டம்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒன்றுக்கும் அர்த்தம் இருக்குது, நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம மாலிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆட்டம்னா என்னென்னு தெரிஞ்சிச்சா, ஒரு மேட்டர் இருக்கும், அந்த மேட்டர் வந்து ஒரு சின்ன சிங்கிள் ஆட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மேட்டரை உருவாக்குது. சரிங்களா? ஒரு பென்சிலை, ஒரு சாக் பீஸோ, ஒரு எரேசரோ, எதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன பார்ட்டிக்கல் இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஆட்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ லெசனுக்குள்ளே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, you have learned in your lower classes the matter is around us everywhere. ஓகேங்களா? இங்கே வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாமே மேட்டர் தான். அப்போ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். மேட்டர் என்ன ஆகுது, ஆட்டம்ஸ்னால மேடாயிருக்கு. சரிங்களா? கியூரியஸ்லி த ஐடியா ஆஃப் ஆட்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்ட் பை கிரீக் ஃபிலாசபர் இன் த 5th century. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர்ஸ் எல்லாமே ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மேட்டர்ஸ்லாம் எதனால் ஆயிருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி யாருக்கு வந்துச்சு, ஒரு ஐடியா நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா, கிரீக் ஃபிலாசபர்ஸ்க்கு. அது எப்போ அப்படின்னா 5th century, அதாவது பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகேங்களா? அப்போது கிரீக் ஃபிலாசபர்ஸ்க்கு இந்த ஐடியாஸ் வந்துச்சு. அவங்க வந்து ஒரு தியரி, த தியரி வாஸ் மோர் ஃபிலாசபிக்கல் தென் சயின்டிஃபிக்கல். சரிங்களா? அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தியரி வந்து ஒரு ஃபிலாசபி தத்துவமாக அவங்க சொல்லிட்டாங்களே ஒழிஞ்சு, பட் ப்ரூஃப், அந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப் வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெத்தடு அவங்க கொண்டு வரல. ஸோ இதை வச்சு அடுத்தடுத்த வந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, அதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க அப்படின்னா, ஜான் டால்டன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க, ஜான் டால்டன்.
ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் தியரி ஆஃப் ஆட்டம் ப்ரப்போஸ் பை ஜான் டால்டன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கார் டால்டன் தியரின்னு ஒரு தியரி. ஃபியூ ஆஃப் த postulates of Dalton's theory about an atom were found incorrect by the later on studied by made by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. இவங்க எல்லாரும் டால்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒவ்வொன்றையும் அவரோட தியரியை வச்சு புதுசு புதுசாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கிரீக் ஃபிலாசபர்ஸ் வந்து ஃபிலாசபிக்கலாக ஒரு மேட்ரு வந்து ஆட்டம்னால ஆயிருக்குன்னு ஒரு ஃபிலாசபிக்கலாக சொன்னதை அதை வச்சு சயின்டிஃபிக் தியரியாக யார் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க? ஜான் டால்டன் பண்ணார். ஜான் டால்டனுக்கு அப்புறம் அவர் ஒரு தியரி வந்து க்ரியேட் பண்ணார். அந்த தியரி அதை வச்சு அதில் இருக்கக்கூடிய சில கரெக்ஷன்ஸை வந்து வச்சு என்ன பண்ணாங்க? ஸ்டடி பண்ணி ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஸ்க்ரோடிஞ்சர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க? புதுசாக அதை அவரோட தியரியை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கண்டுபிடிச்ச போது தான் இந்த லைட் ஆஃப் த ரிசர்ச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த டால்டன்ஸ் தியரி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து டால்டன்ஸோட தியரியை வச்சு அவங்க ரெஃபர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க புது தியரிஸை கொண்டு வந்தாங்க, நியூ தியரிஸை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சது தான் அந்த மெயின் பாஸ்டுலேட்டர் ஃபார் மாடர்ன் அட்டாமிக் தியரி. சரிங்களா? அந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத இனி வர இதில் நம்ம பார்க்கலாம். டால்டன்ஸ் தியரிஸ் வச்சு இவங்க எல்லாரும் ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர், ஸ்க்ராடிஞ்சர் இவங்க எல்லாருமே ஸ்டடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸு இது எல்லாத்தையுமே சரி பண்ணி அவங்க ஒரு நியூ தியரியை மாடர்ன் தியரியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? மாடர்ன் அட்டாமிக் தியரி. த மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரியில் என்னென்ன ஒரு மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரியை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an atom is no longer indivisible after the discovery of the electron, proton and neutron. அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம்ங்கிறது நோ லாங்கர் இன்டிவைசபிள். சரிங்களா? இது அதாவது எதுவுமே மேற்கொண்டு இது வந்து நம்ம இதை டிவைசபிள் பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நோ லாங்கர் இன்டிவைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஃபர்ஸ்ட்டு அட்டாமிக் மாஸ்னால் என்ன, அட்டாமிக் நம்பர்னால் என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சிடணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம இந்த டாப்பிக்கை, இந்த பாயிண்ட்டை நம்மளால் புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது ஆட்டம்ஸில் மாஸ், அட்டாமிக் மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஏதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எது எடுத்தாலும் ஒரு மாஸ் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த ஆட்டம்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, சுற்றி அதாவது ஒரு ஆட்டம் இருக்குன்னு அதை சுற்றி ஒரு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதோட கவுண்டிங்கை பொறுத்து அது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நடுவில் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா எதனால் மேடாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். சரிங்களா? அப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் எவ்வளோ இருக்கோ அதோட கவுண்டிங்கை பொறுத்து தான் மாஸுங்கிறத நம்ம சொல்கிறோம், இந்த அட்டாமிக் மாஸ். அப்போது இந்த குளோரின் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டானும் நியூட்ரானும் தான். சரிங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு தேவை என்ன அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் தெரியணும். அப்போது ப்ரோட்டான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்தது தான் அதோட அட்டாமிக் மாஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ குளோரினோட மாஸ் என்ன, மேலே இதில் வந்து எப்பயுமே வந்து எலமெண்ட்ஸோடது இந்த மாதிரி பிக் சைஸில் கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? குளோரின் அப்படின்னு வரும்போது. சரிங்களா? இப்போது இதோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கும்போது நாங்கள் எப்பயுமே மாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு கெத்தாக சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரி மாஸ்னால் எங்கே இருக்கும், மேலே இருக்கும். அதுதான் மேலே போட்டிருக்காங்க பாரு, 35, 37 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், 35. நாங்கள் எப்பயுமே மாஸ் எங்களை அப்படியே நம்ம காலை தூக்கி விட்டது கெத்தாக சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹையஸ்ட்டு இதில் இடத்துல இருக்கிறது அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாசுங்கிறது மேலே இருக்கும். சரிங்களா?
அப்போ 35 அப்படிங்கிறது குளோரினோட மாஸ். அப்போ 35 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்னு சொல்லிட்டோம், அது இன்டிவைசபிள் சொன்னோம். எதுக்கப்புறம் சொன்னோம்? ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆட்டம்ங்கிறது நோ லாங்கர் இன்டிவைசபிள்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அப்போது ஒரு ஆட்டம்ங்கிறதுல என்ன இருக்குது? வெறும் ஆட்டம்னா அணு மட்டும்தான் அதில் இருக்குமா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆட்டம்ங்கிறது மைன்யூட்டான ஒரு விஷயம். சரிங்களா? கண்ணுக்கே புலப்படாத ஒரு விஷயந்தான் ஆட்டம். சரிங்களா? அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாடர்ன் அட்டாமிக் தியரியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த எலக்ட்ரான், புரோட்டான், இதுவும் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம்ஸை சுற்றி மேலே சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த ப்ரோட்டான்ஸும் இல்லை நியூட்ரான்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸில் நடுவில் இருக்கும். அதை தான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறோம்? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த நியூக்ளியஸுங்கிறது என்ன? புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்தது. சரி, இப்போ இந்த நியூக்ளியஸை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம ஒரு எலமெண்ட்டோட மாஸ் என்ன அப்படிங்கிறது, நிறை என்ன, அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டமோட நிறை என்ன அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்? அந்த எலமெண்ட்டோட மாஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது எலமெண்ட்டோட மாஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்? இந்த புரோட்டான் எவ்வளோ, நியூட்ரான் எவ்வளோங்கிறத சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? குளோரின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 35 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 35ங்கிறது என்னென்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் 35. சரிங்களா? அப்போது இதில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது, எவ்வளோ நியூட்ரான் இருக்குன்னு தெரியாது. பட் டோட்டலாக சேர்ந்து எவ்வளோ இருக்குது? 35. அப்போ குளோரினோட மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஓகேங்களா? அதாவது குளோரின்கிற ஒரு எலமெண்ட்டோட மாஸ் அப்படின்னு, அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 35. ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். சரிங்களா? அட்டாமிக் மாஸ் 35. கீழே 17 கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர், அதாவது எவ்வளோ புரோட்டான்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்னு. இந்த புரோட்டான்ஸ் இருந்து எத்தனை அந்த குளோரினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 17 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது புரோட்டான்ஸோட கவுண்டிங். அப்போ அந்த புரோட்டான்ஸோட கவுண்டிங்கை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமிக் நம்பர். இது பேசிக் லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ஐசோபார்னா என்ன, ஐசோடோப்ஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? பாருங்கள், குளோரின்கிற ஒரு எலமெண்ட், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது மாஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மாஸ்ங்கிறது என்ன, நான் தான் மாஸ் அப்படின்னு நம்ம கெத்தாக சொல்கிறது இல்லையா? அப்போ ஹையஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது என்ன? அட்டாமிக் மாஸ். கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா? இந்த வந்து வேரியேஷன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாஸ்ங்கிறது மேலே இருக்கும், அட்டாமிக் நம்பருங்கிறது கீழே இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஓகே. இப்போது இந்த தீமில் பாருங்கள், எலமெண்ட்ஸ் ரெண்டு ஒன்று தான், குளோரின் தான். பட் ஆனால் பாருங்கள், அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகுது. 35, 37. பட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 17 தான். அப்போ ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது 17 தான். ஆனால் அட்டாமிக் மாஸ் மட்டும் என்னவாக இருக்குது? வேரியேஷனாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும்? ப்ரோட்டான்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னா அங்கே நியூட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போது எலமெண்ட்ஸ் சேமாக இருந்து அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஐசோடோப்ஸ். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலமெண்ட்ஸ் ஒன்றா இருக்கணும். குளோரின்னா குளோரின், ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைட்னா கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றா இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகேங்களா? அட்டாமிக் மாஸ் வேரியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஐசோடோப்ஸ். சரிங்களா? அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? என்னது? ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்னால் மேலே இருக்கிறது. அப்போது டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கும், பட் எலமெண்ட் சேமாக இருக்கும். அது என்னென்னு சொல்கிறோம்? ஐசோடோப்ஸ். ஒரு தடவைக்கு இத்தனை டைம் நான் சொல்கிறேன்னா லெசன் ஃபுல்லாக இந்த ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நல்லா கிளியர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம், அதாவது எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும், பட் அட்டாமிக் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐசோபார். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்போசிட்டாக, ஃபஸ்ட்டு நம்ம ஐசோடோப்ஸ்க்கு என்ன சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாஸ். எலமெண்ட்ஸ் வெவ்வேறையாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஆர்கன். சரிங்களா? இது கால்சியம். சரிங்களா? ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான்.
அப்போது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே சேமாக தெரியுது. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும்? ஐசோபார். ஓகேங்களா? இப்போ ஐசோடோப்புக்கும் ஐசோபாருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஐசோடோப்புங்கிறது எலமெண்ட்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும், அப்போது மாஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோபாருங்கிறது எலமெண்ட்ஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் ரெண்டும் சேமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஐசோடோப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை டாப்னு படிப்போமா? அப்போது டாப்பில் இருக்கக்கூடிய மாஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் ஐசோடாப்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஐசோபார். பாருங்கிறது டாப்புக்கு கீழே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கீழே இருக்கிறது எலமெண்ட் தான், மாசுக்கு கீழே இருக்கிறது எலமெண்ட்டு. அந்த எலமெண்ட் ரெண்டுமே என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாசு சேமாக இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஐசோடோப்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாப்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, டாப்னா என்ன? டாப்பில் என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. எலமெண்ட்டுக்கு டாப்பில் என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. அப்போ மாஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வந்து ஐசோடாப்ஸ். ஓகேங்களா? ஐசோபார் அப்படிங்கிறது என்னென்னா, டாப்புக்கு கீழே இருக்கக்கூடியது பார். சரிங்களா? எப்பயுமே பார் போடுறோம்ல, பார் என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பார் அடியில் அப்படி பார்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாஸுங்கிறதுக்கு பார் அப்படின்னு வச்சுக்கலாம். மாஸோட பார் என்ன அப்படின்னா எலமெண்ட் தான், அடி நடுவில் இருக்கு இல்லையா? அப்போ அது எலமெண்ட் வந்து என்னவாக இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எலமெண்ட் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐசோபார்னா என்ன, ஐசோடாப்ஸ்னா என்ன, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இனி வர இது எல்லாமே இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த மாடர்ன் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த ஆட்டம்ஸை நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும்? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய மாஸ், நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸோட கவுண்டிங்கு, இதை வந்து எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங், இது எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னொரு எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன் அதர் வேர்ட்ஸ், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டெஸ்ட்ரக்டபிள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்மளால் முடியும். ஓகேங்களா? அப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறோம்? ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது நாமளாக பண்ணுறது. நமக்கு இயற்கையாக கிடைக்கிற ஆட்டம்ஸை அதோட மாஸ், ப்ரோட்டான், நியூட்ரான் கவுண்டிங், இதெல்லாம் எலக்ட்ரான் கவுண்டிங், இதெல்லாம் வச்சு நம்ம அதை வேரியேஷன் பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதனால் நாமளாக பண்ணுறதுனால, மேனுவலாக பண்ணுறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து மாடர்ன் தியரியோட ஒரு தீம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாடர்ன் தியரியோட தீம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் தியரியில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அப்போது ஆட்டம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே அது வந்து சிம்பிளாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குளோரின்னு சொன்னோம் இல்லையா? நம்ம குளோரின்னு சொன்னோம். இப்போ நம்ம குளோரின்னு சொன்னோம். அப்படி சிங்கிள் எலமெண்ட்டாக ஹைட்ரஜன் சொல்கிறோம். இந்த மாதிரி சிம்பிள் எலமெண்ட்டாக இருக்காது, காம்பவுண்டாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப சிக்கலான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியானதும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மிங்கிளாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பொறுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குளுக்கோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணுமே இருக்குது. மூணு விதமான எலமெண்ட்ஸ். சரிங்களா? அப்போது மூணுமே எவ்வளோ இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 12, 6. அப்போ 6 கார்பன் இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 6 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இதோட ரேஷியோஸ் என்னென்னு வருது? 6:12, 6:12:6 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் 1 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 1 இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரேஷியோலையும் காம்பினேஷன்லையும் இது ஆட்டம்ஸ் வந்து இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சுக்ரோஸும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, C12H22O11. அப்போது இதுவும் எப்படி 12:22:11ங்கிற ரேஷியோவோட இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆட்டம்ஸ் வந்து வெறும் சிம்பிளாக சிங்கிள் எலமெண்ட்டோட இருக்காது, மிங்கிளாகி என்னவா இருக்கும்? நல்ல ஒரு கிரிட்டிக்கல், ஒரு சிக்கலான
அந்த மெத்தடில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் ஆஃப் ரேஷியோஸ் இருக்கும், நிறையா கவுண்டிங்ஸ் இருக்கும். சரிங்களா, எல்லாமே நிறைய இருக்குது. நம்ம இனி அடுத்தடுத்த லெசனில் ஒன்றுனா பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த டாப்பிக்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் டேக்ஸ் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். சரியா, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் மெயின் பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஆட்டம்ங்கிற ஸ்மாலர் பார்ட்டிகல் வந்து அதில் மெயின் பார்ட்டாக இருக்குது. அது என்ன பண்ணும், அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். சரிங்களா, அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் ரெண்டு ஆட்டம்ஸும், அதாவது ரெண்டு மீன்ஸ் ரெண்டு எலமெண்ட்ஸோ ரெண்டு காம்பவுண்ட்ஸோ எது இருந்தாலும் சரி, அது ஒன்றா சேரும்போது அதில் ஆட்டம்ஸ் ரெண்டுமே என்ன ஆகும், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்ட் பண்ணும். அதுதான் வந்து மெயின் பார்ட்டாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. சரிங்களா, அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டம்ஸோட அந்த மாஸ், அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டம்ஸோட மாஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு எலமெண்ட்டோட எனர்ஜி, ஆற்றல்னு சொல்லுவோம். அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அட்டாமிக் மாஸ் தான் வந்து மெயின் பார்ட்டாக இருக்கும். சரிங்களா, அந்த மாஸ், அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. அந்த மாஸை பொறுத்து தான் அந்த எனர்ஜிஸும் இருக்கும். அந்த எலமெண்ட்டோட எனர்ஜிஸ், ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு mc². அப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடர்ன் தியரி என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி மாடர்ன் தியரியில் நோ லாங்கர் இன்டிவைசிபிள் அப்படிங்கிறது தான் ஆட்டம்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி சொல்லியிருக்காங்க, டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து இந்த நோ லாங்கர் டிவைசிபிள்னு சொல்லியிருக்காங்க ஆட்டமை. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ். ஐசோடோப்ஸ்னு என்ன, அதாவது மாஸ் ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எலமெண்ட் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஐசோபார் அப்படிங்கிறது எலமெண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே மாஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம, அதாவது ஆட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் எலமெண்ட்டோட சிம்பிளாக, அதாவது பாருங்க ஆட்டம்ஸ் எல்லாமே மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் சிம்பிளாக ஹோல் நம்பராக ரேஷியோவாக இருக்காது, அதாவது ஹோல் நம்பராக இருக்காது. சரிங்களா, ஈஸியானதாக இருக்காது. பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே காம்பவுண்டு நிறைய கலந்து, நிறைய எலமெண்ட்ஸ் கலந்து ஒரு ரேஷியோவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான எலமெண்ட்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரேஷியோவில் இருந்துச்சு. கார்பன் 6 இருந்துச்சு, ஹைட்ரஜன் 12 இருந்துச்சு, ஆக்சிஜன் 6 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட பில்டிங் கூட எப்படி இருக்குது, பில்டிங் பிளாக் வந்து டிஃப்ரெண்ட் கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆட்டம் தான் என்ன ஆகுது, கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதுதான் முக்கியமான பகுதியாக எழுதியிருக்கு, பார்ட் எடுத்துக்குது. சரிங்களா, அடுத்தது என்ன பார்த்தோம், இந்த மாஸ், அட்டாமிக் மாஸுங்கிறது என்ன, அந்த அட்டாமிக் மாஸ் தான் வந்து அந்த எலமெண்ட்டோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணுற அளவுக்கு அது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது, அட்டாமிக் மாஸ் தான். சரிங்களா, ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் தான் என்னது, அந்த எலமெண்ட்டோட எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. சரிங்களா, ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு மாடர்ன் தியரி. இப்போ இந்த மாடர்ன் தியரி பார்த்திங்க அப்படின்னா த மாடர்ன் அட்டாமிக் தியரி இஸ் த பேசிஸ் ஃபார் ஆல் த ஸ்டடீஸ் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸஸ் தட் இன்வால்வ் ஆட்டம்ஸ். சரிங்களா, ஆட்டம்ஸ் வந்து ஆட்டம்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குல்லையே, அதை பொறுத்து தான் அது எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அட்டாமிக் தியரியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, you have studied the most fundamental ideas about an atom in your lower classes. Let us discuss some more concepts about atom in this lesson. சரிங்களா, இனி அதர் வரக்கூடிய எல்லா இதுலேயும் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பற்றி அண்ட் ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் அண்ட் ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ், இது எல்லாமே ஐசோடோன்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே இனி வர கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. அடுத்த டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, இதோட ஹோம்ஒர்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அட்டாமிக் தியரி, மாடர்ன் அட்டாமிக் தியரி வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா, அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க். மாடர்ன் அட்டாமிக் தியரி யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த அட்டாமிக் தியரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.